ஒரே ஒரு கதை அது சிலம்பரசன் அவர்கள்கிட்ட போய் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட வந்து இப்போ சூர்யா அவர்கள் நடிக்கிறாரா இல்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்ல வந்து நின்றுருக்குது. எஸ், அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியா இருந்தது. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தலைவர் 173 படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா இந்த வெங்கட் பிரபு அவருடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது கன்ஃபார்ம் தான். அதாவது அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபில்மா டைம் டிராவல் பேஸ் பண்ணி தான் அந்த படம் வரப்போகுது. ஸோ இப்போ அந்த சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு படம் பண்ண போயிட்டார்ல, அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்காக பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. எஸ், பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் ராம்குமார் அவர்கள். முதல் படமே வந்து ஒரு பயங்கர ஹிட். முதல் படத்திலே நேஷனல் அவார்டும் வாங்கிட்டாரு. அதை தொடர்ந்து ராம்குமார் அவர்கள் வந்து சிலம்பரசன் டிஆர் அவர்களை வச்சு அவருடைய 49வது படம், அதாவது எஸ்டிஆர் 49 படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிருச்சு, முன்னாடியே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஆர் அவர்கள் வந்து வெற்றிமாறன் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்றாரு. அதுதான் எஸ்டிஆர் 49 அரசன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த எஸ்டிஆர் 49 உடைய கதை அப்படியே ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட போகுது. ஸோ அதை தான் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ராம்குமார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையை அவருக்கு பிடிச்சி போய் அவர் ஓகே சொல்லிட்டாரு. அதுதான் தலைவர் 173 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்தது. ஆனால் அதுதான் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ அதனால அந்த கதை ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பண்ணல. ஸோ அதே கதை தான் இப்போ அப்படியே சூர்யா அவர்கள்கிட்டையும் சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்டையும் போயிருக்கிறதா சொல்லப்படுது. இதுல மேக்சிமம் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் இந்த கதையில வந்து நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. ஸோ எப்படியோ சிலம்பரசன் அவர்கள்கிட்ட ஆரம்பிச்ச அந்த ஒரு கதை ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட போய் ஃபைனலா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால இந்த ஒரு தகவல் பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்க பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் அவருடைய டைரக்ஷன்ல இந்த கதையில சூர்யா அவர்கள் நடிச்சா கரெக்டா இருக்குமா இல்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சா கரெக்டா இருக்குமா, எந்த ஒரு கூட்டணி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அப்படியே இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.